வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் ஜெஸ்ஸி. இந்த சிறுகதையினை எழுதியிருப்பவர் திரு G.R. சுரேந்திரநாத் அவர்கள். திரு சுரேந்திரநாத் அவர்களுடைய பல கதைகளை நாம் இங்கு பதிவேற்றி இருக்கிறோம். அந்த கதாசிரியரை சந்திக்க நேர்ந்தால் அவரிடம் தாங்கள் காதலிலே தோல்வியுற்றவரா என்று கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. பெரும்பாலான இவரது கதைகள் காதல் நிறைவேறாத காதல்களை மையப்படுத்திய கதைகளாகவே இருந்தது. நாம் இப்பொழுது இந்த கதை எந்த மாதிரியாக இருக்கிறது என்று பார்ப்போம். ஜெஸ்ஸி என்ற பெயர் நமது மக்களிடையே மனதிலே மிக ஆழமாக ஒரு பதிந்த பெயராகவே இருக்கிறது. அதற்கான காரணத்தை உங்களுடைய யூகத்துக்கே விட்டுவிடுகிறேன். நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம். ஜெஸ்ஸி திரு G.R. சுரேந்திரநாத் அவர்கள். இரவு சனிக்கிழமை இரவு 11 மணி. அந்த மலைப்பிரதேச நகர சர்ச்சின் அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தன. சர்ச்சுக்கு உட்புறமும் வெளிப்புறமும் மின்விளக்குகள் அணைக்கப்பட்டு இருளாக இருந்தது. ஈஸ்டரை முன்னிட்டு பாஸ்கா திருவிழிப்பு சடம்புக்காக சர்ச் முன் நாங்கள் கூடியிருந்தோம். பிரதான வாயிலின் கதவருகே நாங்கள் நெருக்கி அடித்து நின்று கொண்டிருந்தோம். குளிர் எங்கள் உடலில் ஊடுருவி உடம்பை சில்லிட வைத்து கொண்டிருந்தது. வாசலில் ஃபாதர் பெரிய பாஸ்கா மெழுகுவர்த்தியை பற்ற வைக்க சர்ச் கதவு திறக்கப்பட்டது. ஃபாதர் சர்ச்சினுள் நுழைய நாங்கள் நெருக்கி அடித்து கொண்டு ஃபாதரின் பின்னால் சென்றோம். என்னுடைய அம்மாவும் என் மனைவி வியான்னியும் என் கைகளை இறுகப்படுத்தபடி உள்ளே நுழைந்தனர். ஃபாதர் சர்ச்சின் நடுவே நின்று கொண்டு கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று பாடல் போல் பாடினார். நாங்கள் பதிலுக்கு ராகமாக இறைவனுக்கு நன்றி என்று பாடினோம். ஃபாதரின் கையில் எரிந்த பாஸ்கா மெழுகுவர்த்தியிலிருந்து பலரும் தங்கள் மெழுகுவர்த்தியை பற்ற வைத்துக் கொண்டார்கள். பின்னர் அவர்களிடமிருந்து மக்கள் தங்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றிக்கொண்டார்கள். ஒவ்வொருவராக மெழுகுவர்த்தியை பற்ற வைக்க சர்ச்சுக்குள் இருளில் ஆழ்ந்திருந்த அந்த சர்ச் ஒளி வெள்ளத்திலே லேசாக மூழ்க ஆரம்பித்தது. ஆங்காங்கே மெழுகுவர்த்தியினுடைய ஒளி சட்டென்று தோன்றும் காட்சியை காண அற்புதமாக அழகாக இருந்தது. நானும் வியான்னியும் கையில் எறியும் மெழுகுவர்த்திகளுடன் ஒரு வரிசையில் நின்று கொண்டிருந்தோம். வியான்னிக்கு அந்த பக்கத்திலிருந்து ஒரு பெண் குரல், மேடம் கொஞ்சம் லைட்டு தரீங்களா என்று கேட்க, இருளில் குரல் வந்த திசையை பார்த்தேன். மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலே அந்த பெண்ணினுடைய முகம் மங்களாக தெரிய பரிச்சயமான முகம் போல் தெரிந்தது. வியான்னியின் மெழுகுவர்த்தியில் அவள் தனது மெழுகுவர்த்தியை ஏற்றியவுடன் எழும்பிய வெளிச்சத்தில் சட்டென்று தெளிவாக தெரிந்த அந்த முகத்தை பார்த்து நான் அதிர்ந்தேன். கர்த்தரே என்று நெஞ்சில் கை வைத்துக் கொண்டேன். அவள் ஜெஸ்ஸி. அந்த குளிரிலும் எனக்கு உடல் வியர்த்து விட்டது. இனி வாழ்நாளில் எப்பொழுதுமே பார்க்க மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஜெஸ்ஸியை ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிறேன். அவள் என்னை கவனிக்கவில்லை. நான் ஒரு புறமாக சாய்ந்து நின்று ஜெஸ்ஸியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அந்த குளிரில் காட்சியில் மிதந்து வந்த அந்த ஜெரோனியா மலர்களின் அற்புதமான நிறுவனத்துக்கு நடுவே மெழுகுவர்த்தி சுடரின் ஒளி பிரகாசத்தில் பிரகாசிக்க பளிச்சென்று தோற்றமளித்த ஜெஸ்ஸியை பார்க்க எனது கால்கள் நடுங்கியது. காலம் அவள் அழகில் சேதாரங்களை விளைவிக்க முயற்சி பரிதாபமாக தோற்றுப்போயிருந்தது. ஜெஸ்ஸிக்கு இப்பொழுது 40 வயது இருக்கலாம். ஆனால் இன்னும் அந்த முகத்தினுடைய முதுமையின் சாயலின்றி இளமையின் கடைசி படிக்கட்டில் நின்று கொண்டிருந்தாள். எப்பொழுது முகத்துக்கு அருகில் 100 நட்சத்திரங்கள் ஜொலிப்பது போன்ற பிரகாசத்துடன் இருக்கும் அந்த ஜெஸ்ஸியினுடைய முகத்தில் அந்த பிரகாசம் இன்னும் இருந்தது. அவள் என்னை பார்த்தாள். அடையாளம் தெரியுமா? பரிசுத்தமான பனிமலர்கள் தங்களை ரசித்தவர்களை எல்லாம் நினைவில் வைத்திருக்குமா என்ன? ஃபாதர் இப்பொழுது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று கூறியபோது ஜெஸ்ஸியின் பின்தலையிலிருந்து நழுவிய சந்தன நிற ஸ்கார்ஃபை அழகாக நெடுத்தலைக்கு ஏற்றிக்கொண்டாள். மெழுகுவர்த்தி சுடர் காற்றில் ஆடுவதற்கு தகுந்தாற்போல் ஜெஸ்ஸியின் முகத்தில் மெழுகுவர்த்தி வெளிச்சம் கண்கள், கன்னம், நெற்றி, உதடு என்று வெவ்வேறு இடத்தில் மாறி மாறி கூடுதல் பிரகாசத்தை தந்து கொண்டிருந்தது. எனக்கெனவும் மீண்டும் மீண்டும் ஜெஸ்ஸியை பார்க்க வேண்டும் என்று தோன்றுவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. வியான்னை பார்த்து விட்டால் வம்பு.
மேலும் உள்ளுக்குள் சிறிதாக ஒரு பதட்டமும் இருந்தது. எனவே அங்கிருந்து செல்ல விரும்பினான். வியானியிடம், வியானி, நான் 1 மினிட், நான் இப்போ வந்துடுறேன் என்றேன். வந்து 1/2 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே சிகரெட்டா என்றாள் கோபமாக. ரொம்ப குளிராக இருக்குது, ஒரு தம் போட்டால் நல்லாயிருக்கும், ஞான ஸ்நானம் வார்த்தை பாடலாம் இருக்குது, அதுக்குள்ளே கிளம்புறீங்களே என்றாள் கோபமாக வியானி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் வந்துடுறேன் என்று என்னுடைய மெழுகுவர்த்தி லியானியிடம் கொடுத்துவிட்டு வேகமாக நகர்ந்து சர்ச் வாசலை நோக்கி நடந்தேன். சர்ச்சில் இருந்து கீழே இறங்கிய படிக்கட்டுகள் சற்று முன்பு பெய்த மழையில் நனைந்திருந்தன. நான் அவிழ்த்து விட்டிருந்த ஜெர்கினின் ஜிப்பை மேலே இழுத்து விட்டு கொண்டேன். பாக்கெட்டில் இருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்தபடி வேகமாக படிகளில் இறங்கினேன். சாலையில் யாரும் இல்லை. சாம்பிராணி மரத்தடியில் நின்று கொண்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து குப் குப் என்று 4 முறை புகையை எடுத்து விட்ட பிறகுதான் மனம் சற்று அமைதியானது. சர்ச்சுக்குள் மீண்டும் விளக்குகள் போடப்படுவது இங்கிருந்து பார்க்கும் பொழுது தெரிந்தது. அப்பொழுது மெதுவாக காற்றடிக்க மீண்டும் காற்றில் ஜெரோனியா மலர்களின் மனம், அந்த ஆழ்ந்த வாசனையை உள்ளே இழுத்த பொழுது ஜெஸ்ஸியினுடைய முகம் மனதுக்குள் ஒளிர்ந்தது. ஜெஸ்ஸியை முதலாக இதேபோல் ஜெரோனியா மலர்களின் நறுமணத்துக்கு நடுவே தான் பார்த்தேன். அது நக்மாவும் மீனாவும் ரோஜாவும் சினிமாவில் தங்கள் செல்வாக்கை இழக்க ஆரம்பித்திருந்த சச்சின் டெண்டுல்கர் தனது கேரியரினுடைய உச்சத்தில் இருந்த 1990களின் பிற்பகுதி. நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்துவிட்டு வேலை கிடைக்காமல் மொத்த சமூகத்தின் மீதும் விரோதமாக இருந்த நாட்கள் அவை. கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் எல்லாம் படித்துவிட்டு அனைவரையும் நீங்கள் எல்லாம் பூர்ஷ்வா என்று சொல்லிக் கொண்டிருந்த அக்னி வளையம், இரத்த சாட்சியம், குருதிப்புடல் என்பது போன்ற வயலண்டான வார்த்தைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. கவிதை எழுதும் மகன்கள் நிச்சயமாக உருப்படாமல் போய்விடுவார்கள் என்று அப்பாக்கள் நம்பிக்கொண்டிருந்த காலம் அது. என்னை தண்டச்சோறு என்று எப்பொழுதும் கரித்து கொண்டிருக்கும் அப்பாவிடமிருந்து எனக்கு விடுதலை தேவைப்பட்டது. எனவே ஏதேனும் ஒரு நல்ல வேலைக்கு சென்றுவிட வேண்டும் என்று வங்கி பணி, அரசு பணி தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருந்தேன். கூடுதல் தகுதியாக இருக்கட்டும் என்று டைப்ரைட்டிங் கிளாஸ் சென்று கொண்டிருந்த பொழுதுதான் முதலாக ஜெஸ்ஸியை பார்த்தேன். எங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருந்த அந்த கிளாசோ ஸ்கொயர் சாலையினுடைய முனையில் இருந்த குன்றின் மீது ஒரு சர்ச் இருந்தது. டைப்ரைட்டிங் கிளாஸ் செல்வதற்கு முன்பு சர்ச்சிற்கு எதிரே இருந்த புல்மேட்டில் நின்று கொண்டு நானும் எபியும் தம்மடித்து கொண்டிருந்த போதுதான் அவளை கவனித்தேன். எதிரே தெரிந்த சர்ச் படிக்கட்டுகளில் அவள் மட்டும் தனியாக இறங்கி வந்தாள். மெளிதாக பெய்து கொண்டிருந்த அந்த மழைகளின் துளிகளுக்கு நடுவே தலைக்கு மேல் குடையுடன் வந்து கொண்டிருந்தாள். அழகிய பெண்கள் தொலைவிலிருந்தே ஏதோ ஒரு விதத்திலே தங்கள் உடையில், நடையில், உடல் மொழியில் தாங்கள் அழகிகள் என்பதை உணர்த்தி விடுகிறார்கள். நீல நிற சேலை அணிந்திருந்த அவள் தலையில் ஒரு வெள்ளை நிற ஸ்கார்ஃப் துணியை கட்டியிருந்தாள். ஸ்கார்ஃப் மறைந்தது போக பாதி கன்னங்கள், அரை நெற்றி, மூக்கு, உதடுகள் மட்டுமே தெரிந்ததற்கே நான் அசந்து போய்விட்டேன். அரை நிலா கூட பார்ப்பதற்கு அழகுதானே. அவள் சாலையிலிருந்து இறங்கி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருக்கும் திசையை நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தாள். குடை பிடித்தபடி தீவிர யோசனையுடன் சிகரெட் பிடித்து கொண்டிருந்த எபியின் தோலை தொட்டு, டேடே அங்கே பாருடா என்று அவளை காண்பித்தேன். ஒரு பிக்கி மரத்துக்கு பின்னால் மறைவாக நின்றபடி அவளை நாங்கள் கவனித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அவள் சாலை ஓரம் இருந்த ஒரு குட்டை மரத்தில் பூத்திருந்த மஞ்சள் பூக்களை பார்த்ததும் நின்றாள். இடது கையில் குடையை பிடித்தபடி குதித்து பூவை பறிக்க முயற்சித்தாள். மழையின் வேகம் அதிகரித்தது. ஒவ்வொரு முறை குதித்த போதும் மழையில் நனைந்த அவளது ஸ்கார்ஃப் தலையிலிருந்து மெல்லச் சரிய ஆரம்பித்தது. நான் அவள் தலையிலிருந்து ஸ்கார்ஃப் மொத்தமாக சரியப்போகும் தங்க வினாடிக்காக அவளுடன் காத்து கொண்டிருந்தேன். அவள் 4வது முறையாக எக்கி அந்த பூவை பறித்த பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பொன்னான தருணத்திலே அவள் ஸ்கார்ஃப் சரிந்து அவள் கழுத்தில் வந்து நின்றது. முழு முகத்தையும் பார்த்தவுடன் பிரமிப்பின் உச்சிக்கே சென்று விட்டேன். பௌர்ணமி நிலா மீது யாரோ தண்ணீரை அள்ளி தெளித்தார் போல் மழைத்துளிகள் பிரகாசமான அவள் முகத்திலே ஒட்டியிருந்தன. அப்பொழுது காற்றில் மிதந்து வந்த ஜெரோனியா பூக்களின் மனம் அவளிடம் இருந்தே வருவது போல எனக்கு தோன்றியது. பூப்பறித்த மகிழ்ச்சியில் அவள் சந்தோஷமாக சிரித்த போதுதான் எனக்கு தெரிந்தது, இதுவரையிலும் இந்த உலகில் நான் சிரிப்பு என்று நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் சிரிப்பே அல்ல,
தங்கத் தகட்டிலே வெயில் அடித்தார் போல் அவள் முகம் இளம் மஞ்சள் நிறத்திலே ஒளிர்ந்தது. அவள் நடந்து செல்வதை பார்த்து கொண்டே எபியிடம், மை காட், என்ன ஒரு அழகு, பியூட்டிஃபுல். அவள் பிறந்தப்போ டாக்டர், நர்ஸ் எல்லாருக்கும் அப்படியே கண்ணு கூசி போயிருக்கும்டா என்ற என்னை எபி ஆச்சரியத்துடன் பார்த்தான். தொடர்ந்து, நான் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து எந்த துன்பத்தையும் அனுபவிக்காத ஒரு மாதிரி ஒரு அந்த முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு உயிர்ப்பு இருக்குடா. எபி என்னை உற்று பார்த்தான். என்னடா பார்க்குற, இவ்வளவு பேசுவியாடா நீ என்றான். பொதுவாக நான் அதிகம் பேசக்கூடிய ஆள் அல்ல. நான் பேசலடா, அவளோட அழகு பேச வைக்குது. யாரா அது தெரியலையே, நம்ம சர்ச்சில்னு நினைக்கிறேன். அதானே, நம்ம சர்ச்சுனா சண்டே மாஸில் பார்த்துருப்போம். எந்த ஏரியா என்ற போது தான் அவள் எங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டை நோக்கி செல்வதை கவனித்து விட்டேன். டேய், நம்ம இன்ஸ்டியூட் தாண்டா போகிறா. சிகரெட்டை வீசி எறிந்து விட்டு தொடர்ந்து நாங்களும் சென்றோம். இன்ஸ்டியூட் மாடிக்கு வேகமாக படியேறி சென்ற பொழுது 20 டைப்ரைட்டிங் மெஷின்களும் தடதடவென்று சப்தம் எழுப்பிக் கொண்டிருந்தது. அவள் இன்ஸ்ட்ரக்டருடைய டேபிள் எதிரே அமர்ந்திருந்தாள். அப்பொழுது அருகில் முகத்தை இன்னும் தெளிவாக பார்க்க முடிந்தது. ஒரு 20 வயது இருக்கலாம். நீல நிற ஜாக்கெட்டுக்கு மேல் வெற்று முதுகில் அழகாக சிதறி இருந்த மழை துளிகள். வாழ்நாள் முழுவதும் அப்படியே உணராமல் இருந்தால் எப்படி நன்றாக இருக்கும். இன்ஸ்ட்ரக்டர் அவளிடம், என்ன டைம் வரீங்க என்றார். ஈவினிங் 5 to 6 என்று அவள் கூறிய போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் 6 to 7 முன்கூட்டியே வந்து அவளை பார்த்து கொண்டிருக்கலாம். கையில் இருந்த நோட்புக்கை பிரித்து பார்த்த இன்ஸ்ட்ரக்டர், எஸ், ஓகே, உங்கள் பேர்? ஜெஸ்ஸி. நாளைக்கு வர்றப்போ 30 ரூபாய் ஃபீஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க. அவள் சிரித்தபடியே தலையாட்டினாள். பின்னர் ஒருவரையும் ஏறிட்டு பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டு வெளியே நடந்தாள். நான் அவள் பெயரை மெதுவாக உச்சரித்து பார்த்தேன். ஜெஸ்ஸி. பின்னால் அமர்ந்திருந்த எபியை பார்த்து, எபி, இந்த உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு 3 எழுத்து என்னென்னு தெரியுமா என்றேன். என்னது என்றான் குழப்பத்துடன். நான் JSC என்று கூற அவன், ஐயோ ஆண்டவா என்று கையெடுத்து கும்பிட சிரித்தேன். அன்று கிளாஸ் முடிந்து ஈரானியன் டீ கடையில் நானும் எபியும் வெகு நேரம் பேசிக்கொண்டு சென்றபோது இரவு தாமதித்திருந்தது. ரேடியோவிலிருந்து மாலையில் யாரோ என்று ஒரு அழகிய பாடல் ஒன்று உழைத்து கொண்டிருந்தது. நான் கேட்டை சாத்தி விட்டு வீட்டுக்குள் நுழைந்தபோது எனது போஸ்ட் மாஸ்டர் அப்பா ஹாலில் அமர்ந்து பைபிள் படித்து கொண்டிருந்தார். சார், இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வரீங்க என்றார். இல்லை, எபியோட பேசிட்டு வந்தேன். அம்மாக்கிட்ட 50 ரூபா கேட்டியாமே, எதுக்கு? RRB எக்ஸாமுக்கு டிராஃப்ட் எடுக்கிறதுக்கு. போன வாரம் கூட ஏதோ எக்ஸாமுக்கு பணம் கட்டணும்னு பணம் வாங்கினியே, அது ஸ்டேட் பேங்க் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் எக்ஸாம். கோபமான அப்பா, அடி கிறிஸ்தவனா பிறந்துட்டு போய் சொல்லாதரா, அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்னு காசு வாங்கிட்டு இடியட் சிகரெட் குடிச்சிட்டு புஸ்தகம் வாங்கிட்டு திரிகிற என்றதற்கு நான் பதில் ஒன்றும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டேன். சத்தம் கேட்டு அம்மாவும் தங்கை மெட்டில்டாவும் ஹாலுக்கு வந்தனர். இந்த மாதத்துலேருந்து வாங்குகிற காசுக்கெல்லாம் கணக்கு எழுதி வைக்கணும்னு சொன்னேன். எழுதி வச்சிருக்கியா என்றவுடன் நான் நிமிர்ந்து அடிபட்டார் போல் அப்பாவை பார்த்தேன். போன மாதம் ஒரு சண்டையின் போது அப்பா என்னிடம் அவரிடம் நான் வாங்கும் பணத்துக்கு கணக்கு எழுத சொல்லியிருந்தார். எழுதியிருக்கேன் என்று பொய் சொன்னேன். எங்கே எடுத்துருவா பார்ப்போம், காமி என்றவுடன் எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏண்டா முடிக்கிற, போய் கணக்கு எடுத்துருவா என்றவுடன் ஒன்றும் புரியாமல் மாடி அறைக்கு ஏறினேன். அவசரமாக டைரியை எடுத்து 1ஆம் தேதியிலிருந்து நானாக உத்தேசமாக ஒரு பொய்க்கணக்கு எழுத ஆரம்பித்தேன். நாயை எவ்வளோ தூரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று அப்பா குரல் கொடுத்தார். நான் என்ன எழுதுவது என்று தெரியாமல் டைரியை பார்த்தபடி டைரியை தேடிக்கிட்டு இருக்கேன் என்றபோது கண்கள் கலங்கியது. கீழே அம்மா குரல் கேட்டது. என்னங்க அது, பெத்த பிள்ளைக்கு செலவு பண்ணுறதுக்கு போய் கணக்கு எழுதி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? டே, அதெல்லாம் ஒன்று வேணாண்டா என்று அம்மாவின் குரல் கேட்க மனம் நிம்மதியானது. நீங்கள் உள்ளே வாங்க என்று அம்மா அப்பாவை அழைத்து கொண்டு செல்ல என்னை அறியாமல் கண்களில் நீர் வழிந்தது. மறுநாள் முழுவதும் அப்செட்டான மனநிலையில் இருந்த நான் மாலையில் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் செல்ல வேண்டும் என்றதும் உற்சாகமாக கிளம்பினேன்.
5:45 மணிக்கெல்லாம் இன்ஸ்டியூட் சென்று விடுவேன். வெளியே வராண்டாவில் ஜன்னலோரம் மறைந்தால் போல அமர்ந்து கொண்டு ஜெஸ்ஸியை பார்த்து கொண்டே இருப்பேன். ஒரு தவம் போல் அவளை பார்த்து கொண்டிருப்பேன். சீரியஸாக அவள் டைப் அடித்து கொண்டிருப்பாள். ஜெஸ்ஸி அவள் வயது பெண்கள் போல் இல்லாமல் பெரும்பாலும் சேலை தான் அணிந்து வந்தாள். எங்கள் ஊர் பெண்கள் இந்த டேலியா பூ பெரிதாக இருக்கும் என்று அதை தலையில் வைத்துக்கொள்ள ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆனால் ஜெஸ்ஸி அந்த சிறிய நிற டேலியா பூவை எங்கிருந்து கண்டுபிடித்து தினமும் தலையில் ஒரு சிறிய மஞ்சள் டேலியா பூவுடன் தான் வந்து கொண்டிருக்கிறாள். அவள் டைப்படிக்கும் அழகே ஒரு தனி அழகு. எந்திரத்தனமாக அடிப்பது போல் இல்லாமல் அதை ஒரு தவமாக செய்து கொண்டிருப்பாள். வெளியே அவ்வப்பொழுது கண்கள் மழை பெய்து கொண்டிருந்தால் அவள் மழையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு டைப்படிப்பது ஒரு தனி அழகு. ஜெஸ்ஸி இன்ஸ்டியூட்டில் யாரிடமும் பேச மாட்டாள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இன்ஸ்ட்ரக்டரிடம் மட்டும் ஓரிரண்டு வார்த்தைகள், அவ்வளவுதான். ஆண்கள் யாராவது எதிரே வந்தால் அடச்சி பொறுக்கி பசங்களா என்பது போல சட்டென்று தலையை திருப்பிக் கொண்டு சென்று விடுவாள். அவள் அடித்து முடிந்ததும் அதே மெஷினில் நான் போய் அமர்ந்து கொள்வேன். ஒரு முறை கூட ஜெஸ்ஸி திரும்பி யார் இவன் தனது மெஷினில் உட்கார்கிறான் என்று பார்த்ததே கிடையாது. நான் ஜெஸ்ஸியை தீவிரமாக பார்த்து கொண்டிருக்க எபி ஓங்கி என் தோளில் தட்டியபடி வந்து அமர்ந்தான். என்னடா அப்படி பார்க்குற? அவளை பார்க்குறப்போ உன் கண்ணில் அப்படியே ஒரு வெளிச்சம். அவள் உன்னை பார்க்குறாளா என்ன? டே அவள் என்னைக்கு யாரையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டாளா? இப்போ நம்ம எங்கேயாச்சும் அவளை ரோட்டில் பார்த்து ஹாய் சொன்னால் கூட நம்மளை அடையாளம் தெரியுமோ என்னவோ என்றபடி ஜெஸ்ஸியை பார்த்த நான், டே எனக்கு ஒரே ஒரு ஆசைடா என்றேன். என்ன உன்னோட ஆசை? இந்த உலகம் முழுக்க அழிஞ்சு போய் நானும் அவளும் மட்டும் இந்த உலகத்தில் தனியாக இருந்தால் எப்படி இருக்கும் என்றவுடன் அதிர்ந்து போன எபி, ஏண்டா அப்போது நானும் அழிஞ்சு போயிடணுமா என்றான். நான் புன்னகையுடன், அஃப்கோர்ஸ் எல்லாரும் சேர்த்தான். ஏண்டா எல்லாரும் செத்து போனதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ணுவீங்க? 2 பேரும் இந்த மலை முழுக்க அப்படியே மலையில் நனைஞ்சிக்கிட்டு கையை கோத்து அப்படியே நடந்துக்கிட்டே இருப்போம். ஏண்டா டேய், நீங்கள் சும்மா நடந்து போகிறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஏண்டா ஷாவணும்? நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக வாழ்ந்துட்டு போகிறோமேடா என்ற எபியை பார்க்க பாவமாக இருந்தது. எனவே நான் பெருந்தன்மையுடன், சரி நீ மட்டும் பொழைச்சி போ, வாழ்ந்துட்டு போ என்றேன். எபி சிரித்தபடி என்னை எட்டி உதைத்தான். நாட்கள் ஓடியது. தினந்தோறும் பார்க்க ஜெஸ்ஸியினுடைய அழகு கூடிக்கொண்டே இருப்பது போல் எனக்கு தோன்றியது. எந்த நிமிடம் பார்த்தாலும் அவள் அழகாகவே இருந்தாள். பவர் ஹவுஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கும் பணியாளர்களுக்காக கிளப் ஹவுஸ் கலையரங்கில் மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமை திரை கட்டி சினிமா போடுவார்கள். குவார்ட்டர்ஸில் நமக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் இருந்தால் மற்றவர்களும் பார்க்கலாம். ஒரு முறை குவார்ட்டர்ஸில் இருக்கும் என் காலேஜ் நண்பன் காதர், டே இன்றைக்கி கிளப் ஹவுஸில் வந்து இதயத்தை திருடாதே படம் போடுறாங்கடா என்று என்னை அழைத்து சென்றான். அந்த அரங்கினில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்தார்கள். நாங்கள் ஒரு தூண் ஓரம் தரையிலே அமர்ந்து கொண்டு படம் ஆரம்பித்து நாகார்ஜுனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி மருத்துவமனையிலே சேர்ந்து டாக்டராக வந்த அருணாவிடம், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்று நாகார்ஜுன் கேட்கும் பொழுதுதான் நான் திரும்பிய பொழுது ஜெஸ்ஸியை கவனித்தேன். சற்று தள்ளி வேறு ஒரு தூணை ஒட்டி ஒரு பெண்ணருகில் ஜெஸ்ஸி அமர்ந்திருந்தாள். ஜெஸ்ஸியின் சேலையில் கருப்பு நிறத்தில் வெள்ளைப்பூக்கள் மலர்ந்திருந்தன. தரையில் அமர்ந்து முழங்கால்களை உயர்த்தி மடக்கி அமர்ந்திருந்தால், டேய் இவ எப்படிடா இங்கே என்றேன் காதலிடம். ஜெஸ்ஸியை உனக்கு தெரியுமா? எங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான், ஒரு 2 மாதமாக அங்கே வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே தான் பக்கத்தில் ஜேஆர்புரத்தில் வீடு. லாஸ்ட் இயர் தான் காலேஜ் முடித்தா. எங்கள் டிஇ பொண்ணு ஜெஸ்ஸியோட காலேஜ் ஃப்ரெண்டு, அவள் கூட சினிமா பார்க்க வருவா. அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கடா மாப்பிள்ள என்றான் காதர். ஏண்டா அவங்க அப்பா ஹெச்எம், ஒரே பொண்ணு, பயங்கர செல்லம். அதனால் அம்மா அப்பா கழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அவங்க ஏரியாவில் ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். அதை அப்படியே கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டா. அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சுது. அரவிந்த் சாமியே வந்து அவகிட்ட ஐ லவ் யூ சொன்னால் கூட எங்கள் அப்பாட்ட போய் கேட்டுட்டு வாங்க என்று சொல்லிடுவாள். வேர்ல்டு பெஸ்ட் டாட்டர் அவார்டுன்னு சொல்லி கொடுக்கணும்னா இவளுக்கு தாண்டா கொடுக்கணும் என்றான். நான் காதர் சொல்வதை அரைக்குறையாக கேட்டுக்கொண்டே ஜெஸ்ஸியை பார்த்து கொண்டிருந்தேன். திரையின் வெளிச்சம் அவள் முகத்தில் படத்தில் வரும் காட்சிகளுக்கு ஏற்ப அவளுடைய முகத்தில் உணர்ச்சிகள் மாறிக்கொண்டே இருந்தன.
கதாநாயகி கிரிச்சா தன் அப்பா விஜயகுமாரிடம், அம்மா இல்லாத பொண்ணுப்பா, வெறும் வயிற்றோட படுத்தா கெட்ட கெட்ட கனவெல்லாம் வரும் தெரியுமா என்றபோது ஜெஸ்ஸியின் முகம் கிரிஜாவிற்காக அவ்வளவு பரிதாபப்பட்டது. காய்கறி மார்க்கெட்டில் ஒரு இளைஞனிடம் கிரிஜா, நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாமா என்று கேட்டபோது அந்த முழங்கால் கைகளை விளக்காமல் உடம்பை பின்னால் சாய்த்து அவ்வளவு அழகாக சிரித்தாள். மருத்துவமனையில் நாகார்ஜுன் கிரிஜாவின் கன்னத்திலே முத்தம் கொடுத்தபோது ஜெஸ்ஸியின் முகத்தில் தோன்றிய வெட்கத்தை பார்க்க முடிந்தவர்கள் இந்த பிறவி எடுத்ததின் பலனை அடைந்து விட்டார்கள். கல்லறையில் நாகார்ஜுனை பயமுறுத்துவதற்காக சவப்பெட்டியில் இருந்து ஓ என்று கிரிஜா எழுந்தபோது ஜெஸ்ஸியின் முகத்தில் தெரிந்த பயத்தை பார்த்தபோது நான் டைரக்டர் மணிரத்னத்தின் மீது மிகவும் கோபப்பட்டேன். அன்று இரவு நெடுநேரம் வரை எனக்கு தூக்கம் வரவே இல்லை. ஜெஸ்ஸியினோட முகம் என்னுடைய மனதில் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. திடீரென எழுந்து அமர்ந்தேன். ஜெஸ்ஸியின் அழகை பற்றி ஒரு கவிதை ஒன்று மனதிலே தோன்றியது. உடனே எழுத்து வேக வேகமாக எழுதிவிட்டு படித்து பார்த்தேன். அதுவரையில் நான் எழுதிய கவிதைகளிலேயே மிகச்சிறப்பானதாக தோன்றியது. உடனே அதை ஒரு பத்திரிகைக்கு அனுப்பினேன். அதற்கு முன்பு நான் எழுதிய எத்தனையோ கவிதைகள் எதுவுமே பிரசுரமானதில்லை. ஆனால் ஜெஸ்ஸியை பற்றி அந்த கவிதை உடனே பிரசுரமானது. என்னுடைய கவிதையை எபியிடம் எடுத்து புத்தகத்தில் வெளியானதை காண்பித்தேன். டே சூப்பர் ராமாப்ல, அருமையாக எழுதியிருக்கடா, டே பேசாமல் ஜெஸ்ஸிக்கிட்டே காமிச்சு உன்னை பற்றி தான் நான் எழுதுனேன்னு சொல்லிடுறா என்றான். காமிச்சு ஐ லவ் யூ சொல்றியா? டேய், நீ ஜெஸ்ஸியை ஒரு சராசரி பொண்ணு மாதிரி நினச்சிட்ருக்கடா, முட்டாள் ஃபுல். அவள் தேவதடா, அதுவும் ராணி, தேவதைகளோட ராணி. அவகிட்ட போய் இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சொன்னோம்னா அவளை பற்றி 1000 பேர் கவிதை எழுதுவான். ஜெஸ்ஸி நம்ம கைக்கெல்லாம் எட்டாத ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற ஒரு தேவ மலர்டா. பார்த்து ரசிக்கலாம். அவளை நெருங்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும்டா. அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் அது பேராசை என்றேன். அதற்கு பிறகு சில நாட்கள் தான் என்னால் ஜெஸ்ஸியை பார்க்க முடிந்தது. எனது கவிதை பிரசுரமான ஒரு வாரம் கழித்து நான் எழுதியிருந்த பிஎஸ்ஆர்பி தேர்வில் பாஸ் ஆகி சென்னையில் ஒரு வங்கியில் கிளார்க் வேலைக்கு ஆர்டர் வந்தது. ஏறத்தாழ 2 வருட காலமாக என் அப்பாவின் சித்திரவதையை அனுபவித்து கொண்டிருந்த எனக்கு மிக பெரும் விடுதலையாக இருந்தது. ஆர்டரை அப்பாவிடம் காண்பித்து அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். உள்ளுக்குள் அவருக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அவர், ஒரு மல்லிகை கடையில் பொட்டலம் கட்டுற வேலை கூட உனக்கு கிடைக்காது, ஒன்னானம்பர் தண்டம் என்று என்னை சபித்திருந்தார். ஆனாலும் அவர் முகம் இப்பொழுது மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. நான் அப்பொழுது என்னுடைய மனதுக்குள் கூறிக்கொண்டேன், என்னுடைய வெற்றிகள் இதோட முடியலப்பா. என்னுடைய அடுத்த இலக்குங்கிறது ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டு இதே மாதிரி ஆர்டரை கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி நிற்கிற அந்த காட்சியை நினைக்க அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. என்னுடைய நீண்ட நாள் ரகசிய கனவு அது. முதலில் ஒரு சுமாரான வேலையில் அமர்ந்து அப்பாவிடமிருந்து தப்பிக்க வேண்டும். பின்னர் ஐஏஎஸ்க்கு படிக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் முன்பும் என்னை கேவலமாக பேசிய அப்பா முன்பு நான் திடீரென ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து நிற்க வேண்டும். எனவே சென்னையில் எனது அடுத்த வேலை ஐஏஎஸ்க்கு படிப்பது தான். ஆனால் இனிமேல் ஜெஸ்ஸியை பார்க்க முடியாது என்பதுதான் வருத்தமாக இருந்தது. நான் சென்னைக்கு கிளம்புவதற்கு முந்தைய நாள் இன்ஸ்டியூட் சென்றேன். அன்று ஜன்னல் வழியாக மகா அற்புதமான காட்சியை பார்த்தேன். டைப் அடித்துக் கொண்டிருந்த ஜெஸ்ஸியினுடைய டைப்ரைட்டிங் மிஷின் மீது ஒரு வண்ணத்து பூச்சி வந்து அமர்ந்தது. அதை பார்த்தவுடன் ஜெஸ்ஸி கண்களில் அப்படி ஒரு வெளிச்சம். அவள் அந்த வண்ணத்து பூச்சியின் மீது உதடுகளை குவித்து ஊதினாள். அது நகரவில்லை. மீண்டும் அழகாக ஊதினாள், நகரவில்லை. அந்த வண்ணத்து பூச்சியை மெல்ல பிடித்து கையை உயர்த்தி பறக்கவிட வண்ணத்து பூச்சி பறந்தது. வெளியே செல்லும் வண்ணத்து பூச்சியை பார்த்து கொண்டே அவள் தனது கன்னத்தை துடைக்க வண்ணத்து பூச்சியின் இறகிலிருந்த ஆரஞ்சு நிற சாயம் அவள் கன்னத்தில் அழகாக ஒட்டிக்கொள்ள அதையும் அறியாமல் அவள் டைப்படித்து கொண்டிருந்தாள். அன்றுதான் அவளை கடைசியாக பார்த்தேன். சென்னையில் நான் வேலையில் சேர்ந்து வேலைக்கு சென்று கொண்டே ஐஏஎஸ் படிக்க ஜெஸ்ஸியினுடைய நினைவுகள் குறைந்தது. வங்கித் தேர்விலே தேர்ச்சி பெற்ற நம்பிக்கையில் வெறித்தனமாக படிக்க ஆரம்பித்தேன். சென்னையில் அலுவலக வேலையை கொஞ்சம் விடுமுறை எடுத்துக்கொண்டு 2 ஆண்டுகள் லாஸ் ஆஃப் பேயில் லீவு போட்டுவிட்டு டெல்லியில் ஒரு பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து பேய்த்தனமாக
பேய்த்தனமாக படித்தேன். இடையில் டெல்லியிலிருந்து ஊருக்கு வந்த பொழுது காதர் ஜெஸ்ஸிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ற தகவலை கூறிய போது கூட நான் பெரிதாக வருத்தப்படவில்லை. சில மாதங்கள் ஒரு பேரழகியை ரசித்தோம், அவ்வளவுதான். தொடர்ந்து நான் தீவிரமாக ஐஏஎஸ் தேர்வுக்கு படித்தேன். 2 ஆண்டுகள் இன்டர்வியூ வரை சென்றும் ஐஏஎஸ் கிளியர் செய்ய முடியவில்லை. 3ஆம் ஆண்டிலே ஐஆர்எஸ் கிடைக்க அது போதும் என்று அமைதியானேன். பின்னர் 2 ஆண்டுகளில் வியானியுடன் திருமணம், 2 ஆண்டுகளில் 2 குழந்தைகள். அகமதாபாத், விசாகப்பட்டினம், கவுஹாத்தி என்று இந்தியா முழுவதும் சுற்றிவிட்டு கடந்த ஓராண்டாக சென்னையிலே இருக்கிறேன். இப்பொழுதுதான் ஈஸ்டர் சமயத்தில் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். ஏறத்தாழ 20 வருடங்கள் கழித்து என்று தான் ஜெஸ்ஸியை பார்க்கிறேன். ஜெஸ்ஸி இந்த ஊரில் தான் இருக்காளா? இல்லையே, காதர் அவளை மும்பையில் கட்டி கொடுத்திருப்பதாகத்தானே கூறினான். என்னைப் போல அவளும் ஈஸ்டருக்கு வந்திருக்கிறாள் போலிருக்கிறது. கிட்டத்தட்ட மாஸ் முடியும் நேரத்தில் மீண்டும் சர்ச்சுக்கு சென்றோம். நான் வாசலிலேயே நின்று கொண்டேன். திருப்பலி முடிந்த அம்மாவும் யானியும் வெளியே வந்தார்கள். என்னை நோக்கி வந்த அம்மா, டேய் எங்கடா போயிட்ட என்றாள். சும்மா காரில் போய் உட்காந்துருந்தேன், அப்படியே தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன் என்றபோது அம்மாவின் அருகில் நின்று கொண்டிருந்த வியானி என்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். சரி சரி குளிருது, வா காஃபி குடிச்சிட்டு போகலாம் என்று அம்மா கேம்ப் ஃபயர் போட்டிருந்த இடத்தை நோக்கி அழைத்து சென்றாள். சர்ச்சுக்கு வெளியே உறவினர்களும் நண்பர்களும் கும்பல் கும்பலாக பேசி கொண்டிருந்தார்கள். கேம்ப் ஃபயர் அருகில் ஹாட் கிராஸ் பன்னும் காஃபியும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நீண்ட கியூ இருந்தது. எதிரே கிளாராக்காவை பார்த்ததும் அம்மாவும் யானியும் நின்று பேச ஆரம்பித்தார்கள். நான் கிளாராக்காவிடம் ஹாப்பி ஈஸ்டர் சொல்லிவிட்டு ஜெஸ்ஸி எங்கே இருக்கிறாள் என்று தேடி பார்த்தேன். அப்பொழுது காஃபியுடன் எதிரே வந்த அலெக்ஸ் அங்கிளை பார்த்தேன். அப்பாவுக்கு தூரத்து உறவினர். அவ்வப்பொழுது உறவினர் வீட்டு விசேஷங்களில் சந்திப்போம். என்னை பார்த்தவுடன் சந்தோஷமான மனோநிலையுடன், டேய் எப்படா வந்த, ஹாப்பி ஈஸ்டர் என்று ஒரு கையால் என் தோளை அணைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்பா எங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வரலை, அம்மா மட்டும் வந்திருக்காங்க என்று தள்ளி கிளாராக்காவுடன் பேசிக்கொண்டிருந்த அம்மாவையும் வியானியையும் காண்பித்தேன். பசங்க வரலையா? 2 பசங்களுக்கும் எக்ஸாமை தான் விட்டு வந்துட்டேன். அலெக்ஸ் ஹவ் யூ என்று ஒரு பெரியவர் அவரை நோக்கி வர, நான் இப்போ வரேன் என்று நகர்ந்தேன். அம்மாவும் யானியும் வந்தவுடன் காஃபி கியூவில் நின்று கொண்டோம். 2 நிமிடங்கள் வரிசையில் நகர்ந்த பிறகுதான் கவனித்தேன், சற்று தள்ளி அலெக்ஸ் அங்கிள் இப்பொழுது ஜெஸ்ஸியுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தார். அலெக்ஸ் அங்கிளுக்கு ஜெஸ்ஸியை தெரியுமா? ஜெஸ்ஸியினுடைய தோளில் கையை போட்டு கொண்டிருந்தவனை பார்த்தால் 45 வயதில் அவள் கணவனைப் போல் இருந்தான். நாங்கள் காஃபியை வாங்கி கொண்டு வந்தோம். அம்மாவும் யானியும் வேறு யாரோ பார்த்துவிட்டு வேகமாக நடந்து சென்றனர். நீங்கள் போங்க, நான் இப்போ வரேன் என்று அவர்களை அனுப்பிவிட்டு அலெக்ஸ் அங்கிளை நோக்கி நடந்தேன். இப்பொழுது அலெக்ஸ் அங்கிள் வேறொருடன் பேசி கொண்டிருந்தார். எனக்கு நிறைய பேரை தெரியவில்லை. அப்பா ஜேஆர் புரத்துக்கு புது வீடு வாங்கி வந்து விட்டதால் முதலாக இங்கு இந்த பங்கு சர்ச்சுக்கு வருகிறேன். அங்கிருந்து 10 அடி தொலைவில் ஜெஸ்ஸி யாரிடமோ சிரித்து பேசி கொண்டிருந்தாள். அவள் நின்ற இடத்தில் மட்டும் வெளிச்சம் சற்று அதிகமாக இருப்பது போன்ற பிரமை எனக்கு. என்னை பார்த்ததும் என் அருகில் வந்த அலெக்ஸ் அங்கிள், பின்னாடி அந்த பிங்க் கலர் சாரி கட்டிட்டு ஒரு லேடி நிற்குது பார் என்று ஜெஸ்ஸியை நோக்கி கையை காண்பித்தார். அவங்களுக்கு என்ன என்றபடி காஃபியை அருந்தினேன். அந்த பொண்ணு பேர் ஜெஸ்ஸி. அவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு. போன வருஷம்தான் இறந்து போனார். அவர் ஜெஸ்ஸிக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஏதாவது கவர்மெண்ட் வேலை மாப்பிள்ளை ஒன்று வேணும், கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற மாதிரி நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ நீ பேங்க்கில் வேலையில் இருந்த, உன்னோட ஞாபகம் எனக்கு வந்துச்சுது. நான் அவர்கிட்ட சொன்னேன் என்றவுடன் எனக்கு உள்ளுக்குள் சுரேல் என்றது. மை காட். தொடர்ந்து அலெக்ஸ் அங்கிள், வீட்டில் ஜான் கல்யாணத்தப்போ எடுத்த அந்த ஃபோட்டோ ஆல்பத்தில் நீ இருந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருந்துச்சுது. அதை காமிச்சோன்னே அவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுச்சுது. உங்கள் வீட்டில் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னார். நான் உங்கள் அப்பாட்ட கூட கேட்டேன், நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணுற வரைக்கும் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன்னு உங்கள் அப்பா சொல்லிட்டாரு. ஆமாம், நான் அப்போது அப்படித்தான் சொல்லியிருந்தேன் என்ற எனது மனம் நடுங்கியது. தொடர்ந்து மாமா, அப்போ கூட நான் மனசு கேட்காம நான் உனக்கு டெல்லிக்கு எஸ்டிடி போட்டு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? நீ பொண்ணு யார் என்னன்னு கூட கேட்கல.
இன்னொரு 3 வருஷத்துக்கு கல்யாண பேச்சே எடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டேன். ஞாபகம் இருக்கோ? அப்பொழுது என்னிடம் யார் கல்யாண பேச்சை ஆரம்பித்தாலும் உடனே பொண்ணு யார், எந்த ஊர் என்று கூட விசாரிக்காமல் நான் கட் செய்து விடுவேன். ஆனால் ஒரு நாள் ஜெஸ்ஸிக்காகவும் என்னை கேட்பார்கள் என்று எனக்கு எப்படி தெரியும்? இப்பொழுது தொடர்ந்து அலெக்ஸ் அங்கிள், அப்போவும் நான் உன்கிட்ட சொன்னேன், டே கல்யாணம் பண்ணிட்டு படிடான்னு சொன்னேன். நீ கல்யாணம்னா ஃபோக்கஸ் போயிடும் மாமா, வேண்டான்னு சொல்லிட்டேன் என்றபோது என் இதயம் நடுங்குவதை என்னால் துல்லியமாக உணர முடிந்தது. கடைசியில் நானே வந்த ஒரு நல்ல வாய்ப்பை இழந்திருக்கிறேன். என்னுடைய ஜெஸ்ஸியை நிராகரித்திருக்கிறேனா? நல்ல வாய்ப்பை நழுவ விட்டு விட்டேனா? காதர் ஜெஸ்ஸிக்கு திருமணமாகிவிட்டதாக சொன்னபோது வராத வேதனை இப்பொழுது எனக்கு வந்தது. அதனால் யாரும் குறைஞ்சி போயில்லை. ஜெஸ்ஸியும் மும்பையில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீயும் பியானி மாதிரி நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கர்த்தர் எழுதி வச்சிருக்கார்ல, யாருக்கு யாருன்னு அவர் தானே முடிவு பண்ணுறாரு என்று அலெக்ஸ் அங்கிள் சொன்னதை அவ்வளவு சுலபமாக என்னால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. பெரும் துயரத்துடன் நான் ஜெஸ்ஸியை பார்த்து கொண்டிருந்த பொழுது லேசாக மழை தூர ஆரம்பித்தது. எனது இத்தனை வருட வாழ்க்கையில் IAS எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்காக முதலாக நான் வருத்தப்பட்டேன். இன்று வரையிலும் நான் ஒரு வார்த்தை கூட பேசியிராத ஜெஸ்ஸியை பார்த்தேன். எனது முதல் கவிதை மழைத்தூறலில் நனைந்தபடி படிகளில் மெல்ல கீழிறங்கி சென்று கொண்டிருந்தது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. என்ன நண்பர்களே, ஜெஸ்ஸி என்ற ஒரு பெயரிலே திரு GR சுரேந்திரநாத் அவர்கள் எழுதிய இந்த கதை நன்றாக இருந்ததா? மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.